இருக்கிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தனை ஒருமுகப்படுத்தும். நீரே இந்த தியான கொடுகையை பொறுப்பை நடத்தி தர முடியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிலே வேண்டுகிறோம் பரமபிதாவே. நம் அனைவரும் இணைந்து பாடல் தாளில் 7வது பாடல் அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகா என்ற பாடலை நாம் முதல் 2 கவிகளை சேர்ந்து அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியா தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோ அழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுற்றார் சிந்தனை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுற்றார் சிந்தனை மீட்க. பல நேர்ந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நேர்ந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இதோடு இந்த நேரத்திலே இந்த காலையிலே ஏற்படும்படியாய் இப்படி திருவசனம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த அவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள்தான். பேச நாம் கேட்க இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலேயும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்தின் தொடர்ச்சியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கின்ற மறை விளக்கங்களை நாம் சிந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நேற்று நாம் தியானித்த வார்த்தை, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நேற்று தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் அவருடைய இரக்கத்தின் மூலமாக மிகுந்த அன்பின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எவைகள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிழைகள் எவைகள், அவற்றிலிருந்து கடவுள் கொடுத்த இந்த பெரிய நன்மைகளினாலே எவ்விதமாக மனுக்குலத்துக்கு அருள் ஆசீர்வாதங்கள் கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டின பவுல் இன்றைக்கு 5வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, திருமறையிலே சொல்லப்படுகிற ஆழமான வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வாசிப்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆக பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிருபையின் அருள் என்பதை அங்கே ரோமர் அழகாக பவுலடிகளார் அங்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம என்னைக்கோ ஒரு நாளில் நம்ம சாக போறோம் என்ற ஒரு எதிர்நோக்கு உடையவர்களாக உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் பவுல் அடிகளார் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே மரித்தவர்களாயிருந்தீர்கள், செத்து போயிட்ட, நீங்க ஏற்கனவே மறிச்சிட்டீங்க, இன்னொரு நாளைக்கு போய் நீங்க சாக போறீங்கன்ற ஒன்று அல்ல, ஏற்கனவே நீங்க செத்துட்டீங்க. ஆனால் அந்த மரித்தவர்களாய் இருந்த நம்மை குறித்து அவர் பேசுகிறார். ஏற்கனவே நீங்க மரித்தவர்களா இருந்தீங்க, ஏற்கனவே நீங்க செத்துட்டீங்க, போனால் புதுசா நீங்க புதுசா ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வருங்காலத்து ஒரு இந்த வயசுல சாவ போறீங்கன்னு அல்ல, நீங்க ஏற்கனவே நீங்க மறிச்சிட்டீங்க. மரித்து போன உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆல்ரெடி நீங்க செத்து போனவங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. செத்தவங்களால ஒரு வாழ்க்கை, செத்தவங்க ஒரு கிரியும் ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது. அவங்க செத்தவங்க தன்னைத்தானே உயிரோடு எழுப்பிக்கொள்ளவும் அவங்களால முடியாது, எந்த டாக்டராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கடவுள் ஒருவர் மட்டும்தான் அந்த மரித்தவனுக்கு உயிர் கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும் என்ற ஒரு உறுதியை இங்கு அவர் சுற்றி காட்டுகிறார். ஆகவேதான் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை, அக்கிரமத்தில் செத்து போயிருந்த நம்மை என்ன செய்கிறாரு? தேவன் உயிர்ப்பித்தார். கடவுள் உயிர்ப்பித்தார் என்றால்
அது எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான உயர்வான நிலையை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். இப்படி நம்ம இறந்து போன மரித்து போன இருந்த நம்மை கடவுள் உயிரோட அவர் எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஸ்லாக்கியம். அது மட்டுமல்ல, அந்த பணியை யார் மூலமாக செய்திருக்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு அதை விட இரண்டாவது மேன்மை. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை என்ன செய்யறாரு? உயிர்ப்பித்தார். அடுத்த வருஷத்தை பயின்றாரு. மரித்தவங்களா நம்ம ஏற்கனவே இறந்து போனவங்க என்ன செய்யறாரு? கிறிஸ்து இயேசுவினாலே நம்மை உயிரோட எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இப்பேற்பட்ட கிறிஸ்துவுடைய வல்ல செயலை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னைக்கு தன்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டான் என்று சொல்லி அங்கே மரியாள் மார்த்தாளுடைய கலக்கம், கண்ணீர், வேதனை. மரியாள் ஓடிட்டு வரா, ஒரே என்னுடைய சகோதரன் இறந்துட்டான், சகோதரன் என்ன பண்றதுன்னு தெரியல, கதறா, ஓடியாரா வழியில. அப்ப என்ன சொல்றாரு? விசுவாசித்தால் காண்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் எல்லாம் அவரால் கூடும். ஆக அந்த நம்பிக்கை உறுதியை இயேசுவானவர் சுற்றார். நம்பினா உனக்கு என்ன கிடைக்குது? தம்பி சகோதரன் உயிரோடு வருவான். இன்னைக்கு அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கிறதா என்பதை இங்கு சோதித்து பார்க்க அருள் நாட்கள். கடுகு அளவு, சிறிய அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து போய் விழுனா விழும். அந்த அளவுக்கு கூட நமக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை. சும்மா நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசம் நம்பிக்கைன்னு சொல்றோம். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை நாம் சுற்றி காட்டிய இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆக கடவுளால் மட்டுமே இந்த ஆசீர்வாதம், இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இங்கே பவுலடிகளார் இங்கு சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம உயிர்ப்பிக்கப்படுகிறது எவ்வளவு சாத்தியமானது, உண்மையானது என்று நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், 2000 வருஷங்களுக்கு முன்பாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரே. 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் வந்தாரு, இறந்தாரு, ரைட், அவர் உயிர்த்தெழுந்தாரு. இன்னைக்கு எப்படிங்க என்னை உயிரோடு எழுப்ப முடியும்? என்னை எப்படி அவர் வாழ்வு கொடுக்க முடியும் என்ற கேள்வி, ஒரு சிந்தனை எல்லாம் நமக்கு வரக்கூடும். ஆனால் இந்த வசனத்தில் அவர் ஆழமாக சொல்லுகிறார், கடவுள் மனிதன் மேல் கொண்டிருந்த அக்கறை, மனிதர்கள் மேல் கொண்டிருந்த அன்பு, அவர்களை ரட்சிக்க மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு நோக்கம் கடவுளுக்கு இருந்தது. ஏனென்றால் இந்த பாவம் என்பது மனிதனுடைய வாழ்வுக்கு தடையாக இருந்தது. ஆகவே பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக இருந்தது. ஆகவே அந்த பாவம் என்கின்ற ஒரு சாபத்தை தன் குமாரனின் மூலமாக அவர் என்ன செய்கிறாரு? மீட்கிறார், எடுக்கின்றார். ஆகவேதான் அந்த பாவத்தை கிறிஸ்து சிலுவையிலே அவர் என்ன செய்கிறாரு? அவர் வெளிப்படுத்துகிறார். பாவத்தினால் உண்டான மரணம் இது தேவனுடைய நீதியை, நியாய தீர்ப்பை கல்வாரி சிலுவையிலே அவர் என்ன செய்கிறாரு? அவர் நிறைவேற்றுகிறார். பாவத்துடைய பரிகாரம், பாவத்துடைய நீதி, நியாய தீர்ப்பை எங்க அவர் நிறைவேற்றார்? கல்வாரி சிலுவையில. அந்த நியாயாசனம், நியாயாதிபதியாக அங்கு இயேசுவானவர் தன் சிலுவையிலே அவர் உங்களுக்கும் எனக்கும் கடவுளிடத்திலே வாதாடுகிற ஒரு அட்வொகேட்டாக, இதாவே இவளுக்கு மன்னியும், சிலுவையில நின்று கொண்டு அந்த கூண்டில் நின்றுக்கிட்டு அட்வொகேட்டுங்க நமக்காக வாதாடுவதை போல கிறிஸ்து சிலுவையில நின்று கொண்டு உங்களுக்கும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார், வாதாடுகிறார். மன்னியும், செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார். அப்படி அந்த வார்த்தைகளினாலே நமக்கு வாதாடி அவர் தன் ஜீவனை, சரி என்ன சொல்றாரு, ரைட், இதெல்லாம் நீ சொல்ற ஓகே, ஆனா அதுக்குரிய பரிகாரம் என்ன? அதுக்குரிய பரிகாரம் பாவத்துடைய சம்பளம் மரணம்.
அப்பா இவங்க எல்லாருக்கும் பதிலாக நான் சாவுறேன் என்ன நீங்க எடுத்துங்க. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி யோவான் சாமி சொல்றாரு. அவர் பார்த்துட்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எல்லாரும் மரிப்பதற்கு பதிலாக ஒரே ஒரு ஜீவாதார பலியாக கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் தன் ஜீவனை உயிரை கொடுத்ததினாலே இன்றைக்கு இந்த மனுக்குலம் பேர்பட்ட அக்கிரமத்திலிருந்து அழிவிலிருந்து மீட்கப்பட்டு வாழ்வு பெற்றது என்பதை இங்கே பவுலடிகளார் இங்கே சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் எல்லாருடைய வாழ்விலும் இருந்த தன்னுடைய பாவத்தை கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்தார், முடித்தார், தீர்த்தார் என்று வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:10 வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆகவே கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பினாலே அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த மரணத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார், வெளிவந்து அவர் அழியாமையான நற்செய்தியை இந்த சுவிசேஷத்தை உலகத்திலே வெளிப்படுத்தினார். ஆகவே கீழ்ப்படியாமையினாலே வந்த இந்த பாவம் மனுக்குலத்தை எவ்விதமாக அழித்தது, அந்த அழிவிலிருந்து எவ்விதமாக இந்த மனுக்குலம் மீட்கப்பட்டது என்பதை இவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்படுகிறது, இந்த வல்லமையை கடவுள் தருகின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எதுல கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு, விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீங்க என்ன செய்றீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விசுவாசத்தினாலே நம்பிக்கையினால் மட்டும்தான் இந்த சாத்தியம் ஆகிறது, இந்த உயிர்த்தெழுதல் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுகிறார். பிதாவானவர் என்ன செய்கிறாரு, அவர் இந்த உலகத்திலே அவர் வெளிப்படுகிறார். ஏனென்றால் கடவுள் எவ்வளவு தூரம் தன் குமாரனை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாவ மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே இணைத்து மரித்த நிலையில் இருந்தவர்களை உயிர்ப்பிக்க பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து எவ்விதமாக தன் மகன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது பிரியப்பட்டு, ஏனென்றால் இயேசுவானவரை பிதா சொல்ல என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த இடத்துல அவர் முடிக்கும்போது, இந்த வசனத்தை முடிக்கும்போது என்ன சொல்றது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற இந்த வசனத்தினுடைய அழுத்தம் எதை குறிக்கிறது சொன்னால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கிருபையை பற்றி சொல்லும் பொழுது எபேசியர் 1:5 வாசிப்பா 5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. 7ஆம் வசனம் வாசிக்க. ஆக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 8 வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆகவே
அந்த கிருபை எப்பேற்பட்ட ஒரு ஆற்றலுடையது, பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தினுடைய கிருபையை கொடுக்கிறது என்றெல்லாம் இந்த கிருபையை பற்றி இந்த பவுலடிகளார் இங்கு சுற்றி காட்டுகிறார். ஆகவே இந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட மீட்பு, இந்த மரித்தவளா இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கின்றார். ரோமர் 3:24 வாசிப்போம். ஆக கிருபையினாலே நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவினாலே. இது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருப்பதாலே நீங்கள் எல்லாம் யாரு? நீதிமான்கள், ரைச்சஸ் பீப்புள், நீதிமான்கள். கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் நாம் கொடுக்கப்படுகிற இன்னொரு ஒரு உயர்வான நிலை, நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். அநீதிமான்களாக அல்ல, நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கிருபை வழங்கப்படாத நிலையில் மனிதனிடம் கடவுளிடத்திலே விசுவாசம் வைக்க முடியாது, கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்க முடியாது. ஆகவேதான் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? தேவ கிருபை ஒருவனை தேவனிடம் இழுத்து கொள்ளாத நிலையில் அவன் உலர்ந்து போன மரக்கட்டையை போல கல்லாக அவன் இருக்கின்றான். தேவ கிருபை, இந்த மேக்னெட், இந்த கந்தகம் பார்த்தீங்கன்னா எல்லா இரும்பு என்ன செய்யும்? இழுக்கிறதை போல இந்த கிருபை என்ன செய்கிறது? அவருடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவரிடத்தில் இழுக்கிறது. ஆகவே மேக்னெட் இல்லாததெல்லாம் மரக்கட்டைகளும் கல்ல என்ன செய்யப்படுது? வருமா? வராது. மரத்தையும் கல்லையும் நம்புகிறது. மார்ட்டின் லூத்தர் சொல்றார், மரத்தையும் கல்லையும் வழிபடுகிற நம்புறவங்க அந்த கிருபை கிட்ட வரமாட்டாங்க. மரத்தை நம்புகிறவர்கள் இயற்கையில நம்பிட்டு அங்க பால் ஊத்துது, இங்க வேப்ப மரத்தையும் ஆல மரத்தையும் அரச மரத்தையும் நம்பிட்டு அதுக்கெல்லாம் போய் பால் ஊத்தின்னு இருப்பாங்க. மனுஷனுக்கு ஒரு டம்ளர் பால் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அங்க திரும்பி சொம்பு சொம்பா ஊத்திருப்பான், பக்கத்துல பத்தியா பத்துனுப்பான், இந்தாப்பா குடிப்பான டம்ளர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மரத்துக்கும் அந்த இதுக்கும் போய் அங்கே வீட்டு ஊற்றின்னு இருப்பாங்க. அதே போல் கல் அப்படியே டன் டன்னா நெய்யை ஊற்றி பால் அபிஷேகம், பால் பழங்களை பஞ்சாமிர்தம் ஊற்றி ஊற்றி கழுவுவானு பாவம் அந்த கல்லுக்கு. அந்த கல்லையும் மண்ணையும் அந்த மரத்தையும் வணங்குகிறவர்கள் அந்த கிருபையினால் இழுக்கப்பட மாட்டார்கள். அவ எந்த மனுஷன் அந்த கிருபையினால் இழுக்கப்படுகிறானோ அவன் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் என்று நாங்கள் சுட்டி காட்டுகிறார். ஆகவே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பவுலடிகளால் சொல்லும் பொழுது, ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளையில் நடக்க போகுது, ஏதோ ஒரு நாள் கிடைக்க போகுது என்பதல்ல. அந்த ரட்சிப்பு என்பது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியம். சில நேரம் ரட்சிக்கப்பட்டீங்களா 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 நம்மளை கேட்பாங்க. இல்லை, ஏற்கனவே உன்னை ரட்சித்துட்டார் கடவுள். சொல்றார், உன்னை தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன், அழைத்தேன். கடவுள் கருவிலேயே என்னை தெரிஞ்சுக்கிட்டார், அப்பவுமே என்னை கழுவி ரட்சிக்கப்பட்டுட்டார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் வளருகிறோம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் இருக்கிறோம். அதனால தான் அந்த ஞானஸ்தானத்தை பற்றியெல்லாம் பேசும்போது சில காரியங்கள் நமக்கு சில குழப்பம், கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வயசில் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்போ எடுக்கணும், இந்த தொட்டியில் எடுக்கணும், குளத்தில் எடுக்கணும், இவர்கிட்ட எடுக்கணும், அப்படி இருக்கும் பல. நம்ம ஆல்ரெடி கடவுள் என்ன மீட்டுட்டார், ரட்சித்தார், என்னை கழுவிட்டார். திருப்பி திருப்பி என்ன செய்யணும்? நம்ம திருப்பி. ஆனால் என்னன்னா, நம்ம ரிப்பெண்ட், மனம் மாறணும், தீய செயலிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாவம் மரணம் என்கின்ற இந்த பிரமாணங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். 4வது வசனம் வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆக ஐஸ்வர்யத்தினாலே நாம் அவருடைய இரக்கத்தினாலே மிகுந்த அன்பினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமானதல்ல, தேவனால் உண்டான ஈவு, ஒரு கிருபை. ஆகவே பாவ மனிதன் உலகத்தில் பரிகரிக்கப்படும் பொழுது தேவ கிருபை நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்து
அவருடைய இரக்கத்தினாலே நம்மை உயிர்ப்பித்திருக்கின்றார். ஆகவே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற வார்த்தை என்ன எதை காட்டுகிறது சொன்னால், ஆப்போசிட். நான் பாவம் செய்கிறேன், அந்த பாவத்துக்கு பரிகாரம் அந்த கிருபை. நீதியுள்ள அந்த அருள் கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் தன்னுடைய நீதியின் அடிப்படையில் ரட்சிக்கப்படக்கூடிய ஒருவன் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதியினர். ஏனென்றால் அவர் பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வந்தார், பரிசுத்தமாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் நீதிமானாக இருப்பதனாலே, அவருடைய உடலும் உதிரமும் பரிசுத்தமாக இருப்பதனாலே, அந்த நீதிமான் இன்னொரு பாவத்திருக்கிற மனிதனுக்கு நீதிமானாக்குகின்ற ஒரு பெரிய உயர்வை கடவுள் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த கிருபை கிறிஸ்துவின் வழியாக கொடுக்கப்பட்டு இந்த பாவத்தில் இருக்கின்ற கோபாக்கின் இருக்கக்கூடிய மனிதனுக்கு வாழ்வு மீட்பு கிடைத்தது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 4வது 5வது வசனம், நாம் ஏற்கனவே மரித்து போய் விட்டோம், மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். மறுபடியும் மரணம் என்பதல்ல. ஒருவேளை உடல் பிரகாரமாக உலக பிரகாரமாக இந்த சரீரம் என்ன செய்யலாம், அழிந்து போகலாம், இந்த உடலானது அழிந்து போகலாம். ஆனால் இந்த உயிரானது வாழ்கிறது, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அந்த பாவத்துடைய மரணம் என்பது அழிக்கப்பட்டு பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அது இயேசுவானவர் சிலுவையிலே உடைத்து விட்டார், முறித்து விட்டார். ஆகவே இனிமேல் மனிதனுக்கு மரணம் என்பது அல்ல, நிலை வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. அதனால தான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, உலகத்திலேயே இன்னொரு நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம், கண்ணை மூடிட்ட பிறகு அங்கே போய் பொட்டலம் போட்ட வீதியில் என்ன செய்கிறோம், உலாக போகிறோம், நடக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு பிரம்மையில் இருக்கிறோம். அங்கே போய் கண்ணை மூடிட்ட பிறகு அங்கே போய் நல்லா அங்கே போய் இருக்கலாங்க, அங்கே போய் இப்படிப்பட்ட என்ஜாய் பண்ணலான்னு. இந்த உலகத்திலேயே அந்த பரலோக வாழ்வை கொடுப்பதற்காக தான் கிறிஸ்துவை கடவுள் நம்ம கொடுத்தார். கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மகளே மகனே, எவ்விதமாய் நீ மோட்ச வாழ்வை நீ வாழ்கிறாய். அதான் நம்ம பாடும்போது சொல்ற, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராய். இந்த உலகத்துல கண்ணீரும் கவலையும் வேதனையும் ஓத்திரவும் வாழ்கிற ஒரு வாழ்வு அது நரக வாழ்வாக கருதுகிற நாம். சில நேரங்கள் சொல்லுவோம், நரகத்தில் இருக்கிறையா, கண்ணீர்ல இருக்கிறையா, வேதனையில் இருக்கிறையா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த அதான் ஜபத்துல என்ன பண்றாரு, இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கும்போது ஜபம் பண்றாரு இல்லையா, பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அங்க போய் நான் வாழ போறேன் கணவனை, இங்க என்னப்பா இங்க கஷ்டப்படுத்திட்டு அங்க போய் நான் வாழணுமா? இந்த உலகமே பரலோகமாக மாற்றுகிற ஆற்றலை கிறிஸ்துவின் வழியாக எனக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் சிந்தனையானது பவுலடிகளார் எபேசிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. மரித்தவளா இருந்த கிறிஸ்துவின் வழி ஐஸ்வர்யத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். இது கடவுள் கொடுத்திருக்கிற அருள் என்பதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் அந்த கல்வாரி இந்த பாடலில் கடைசி 2 கவிகளை இணைந்து பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தோம், காகங்கள் ஆணிகள் பாய்ந்தோம். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தோம், காகங்கள் ஆணிகள் பாய்ந்தோம். உறுதியடிந்தவர் தொங்கினாரே, வருந்தி மாடி போரையும் மீட்டிடவே. உறுதி மடிந்தவர் தொங்கினார், வருந்தி மாடி போரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார்.
சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்ந்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்ந்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார். சிலுவை அடைந்தே தொங்கினார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலே நாங்கள் தியானித்த திருவசனத்துக்காக ஸ்தோத்திரம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த கிறிஸ்துவினாலே மீட்பிக்கப்பட்டு உடைய கிருபை எங்களுக்கு அருளினீர். அந்த கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்பேற்பட்ட அருள் ஆற்றலை பெற்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே மரித்தவர்களாக அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். மரித்த ஆண்டவரை கல்லையோ மரத்தையோ நாங்கள் ஆண்டவரை நம்பிக்கையாக கொள்ளாதபடி உயிர்த்த கடவுள் எங்களுக்குள் இருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கையும் உயிர்ப்பின் நம்பிக்கையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். படித்த காணிக்கை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல் பொருத்தனைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நாளுக்கு நன்மைகளுக்காக இயேசு கிறிஸ்துவியா வேண்டுகிறோம் பிதாவே. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாத வழிநடத்தலாம் அனைவரோடும் இன்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. வெந்தைக்கேரோ மேன்மை ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழமான